ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இந்த கொஸ்டின் அதாவது நிறைய பேர் நடக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து சிம்பிளான வீட்டிலே இருக்கிற பயிற்சி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நடக்க முடியல, ஆனால் அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் வந்து நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் அதை பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன செய்யணும்னா, முதல்ல பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம், நம்மளோட மூச்சை நல்லா ப்ரீத் இன் அண்டு ப்ரீத் அவுட், அதை வந்து கண்களை மூடி 5-10 டைம் அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஹேல் அண்டு எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ண வேண்டாம், இன்ஹேல் அண்டு எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம். இப்போ ஜோதி மேம் வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடக்கணும் அப்படின்றது இருக்கும், ஆனால் வந்து அவங்களால நடக்க முடியாது. ஒன்று ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டைம் இல்லைன்னு இருக்கும். அந்த மாதிரி சில பல காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காண்டி ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் ஏஜ்டு பர்சனும் இந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யங் ஏஜாக இருந்தாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் இந்த பயிற்சி வந்து ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்றத பார்க்கலாம். மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸில் பார்த்த அந்த கொஞ்சம் முன்னாடி வந்துக்கங்க மேம். மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி அதே இடத்துல ஒரே இடத்துல இருந்து இடது காலை நல்லா உயர்த்தி வலது காலையும் உயர்த்தி இந்த மாதிரி இது வந்து ஒரு 50 கவுண்ட் கிட்டக்க கொடுக்கணும். ஒரு காலுக்கு 25 கிட்ட கொடுக்கணும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கேப்பு விட்டு மேம் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. கேப்பு விட்டுட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேயா, இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை 25-25 செஞ்சோம்னா 3 செட் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேணும்னா திருப்பி பழையபடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். ஓகேயா, இப்போ போதும் மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஓகே மேம், இப்போ நம்ம கிளாஸில் பார்த்து அந்த ஆசனம் பண்ணிடுறீங்களா? உட்கட்டாசனம் நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சிடலாம். குனிஞ்சு நல்லா நீ பெண்டாகிற அளவுக்கு. ஆனால் இது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். இப்போ வந்து நம்ம நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காண்டி எடுக்கிறோம். அதை வந்து என்ன செய்யலாம், வித் சப்போர்ட்டோட இந்த மாதிரி ஒரு செவரு பின்னாடி இருந்துட்டு நல்லா முடிந்த அளவு முட்டு வந்து நல்லா அப்படி எல் ஷேப்பில் வச்சுக்கணும். 2 காலையும் சேர்த்து வச்சுக்கணும் மேம். நல்லா முடிந்த அளவு முன்னாடி நல்லா இறங்கி முதுகு நல்லா பின்னாடி சாய்ச்சி வச்சுக்கோங்க. சேஃப்டி பார்த்துக்கோங்க. கண்களை மூடி இதில் நிற்கணும். கவுண்ட் கொடுக்கலாம் மேம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். ஒன் மோர் டைம். வெரி குட். முதுகு நல்லா சாய்ச்சிக்கலாம். இது வந்து நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரிக்கு இருக்கும். உட்கட் ஆசனமே வித் சப்போர்ட்டோட கண்களை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆசனத்தில் நின்றுக்கலாம். இது முடிந்த அளவு நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். முதுகுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கால் வந்து இந்த அளவு முட்டை அளவுக்கு நல்லா பெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆசனத்தோட சப்போர்ட்டிவாக உள்ள உட்கட்டாசனத்தோட ப்ரொசீஜர் தான் இது, பொசிஷன் தான் இது. இதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இருந்த இடத்துலேருந்தே வாக்கிங் போனதுக்கு உண்டான அனைத்து பெனிஃபிட்டும் கிடைக்கும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். கண்களை மூடி ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மேம் நமக்கு வந்து, அதனால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்டர் வந்து வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. நமக்கு முடியலன்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆசனத்தை நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் வித் சப்போர்ட்டோட. ஓகே மேம், தேங்க்யூ.